الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله أشرف الأنبياء سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. صدق الله مولانا العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك عليه. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, நம்முடைய பகிரங்க வாழ்விலும் அந்தரங்க வாழ்விலும் அல்லாஹுவின் ஏவல்களை எடுத்தும் அல்லாஹுவினால் விளக்கியவைகளை தவிழ்ந்தும் வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தக்வாவை நசீபாக்கி தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, ரமதான் மாதத்தினுடைய மகத்தான ஜும்மாவுடைய நாளிலே அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் அவனுக்கு பிரியமான மஸ்ஜிதிலே சங்கமிக்க செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளால் நிரம்ப இடங்களிலே அல்லாஹுடைய வேதத்தை எடுத்து கூறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருந்த போதிலும் நம்முடைய இந்த மஜ்லிஸ் பாங்காங் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய இங்கு நான் பேசுவதிலே எனக்கு மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. இதில் எதுவும் முகஸ்துதி இல்லை. ஏனென்றால் உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய முகமும் எனக்கு ஒரு தேட்டத்தை, நல்ல எதிர்பார்ப்போடு செய்திகளை உள்வாங்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம், உங்களுடைய ரசனை என்னை உங்களிடத்திலே என்னை தெளிவுபடுத்தி நான் சரியான முறையிலே செய்திகளை உங்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை எனக்கு அதிகப்படுத்தி தந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா மனிதனை குறித்து சொல்கிறான். மனிதனுக்கு இரண்டு விஷயங்களை அல்லாஹு தஆலா தந்தான். அந்த இரண்டையும் மனிதனல்லாத எல்லா படைப்புகளிடத்திலும் அல்லாஹு தஆலா தருவதற்கு அவன் முயற்சித்தான் என்றால் அதனுடைய கணத்தை, அதனுடைய தரத்தை நமக்கு விவரிப்பதற்காக அல்லாஹ் இதனை உதாரணப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா விரிந்து பறந்திருக்கக்கூடிய வானங்களை பார்த்து சொன்னான், வானங்களிடத்திலே நான் அமானிதம் என்னும் அம்சத்தை உன்னிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன் என்று கூறினான். வானங்கள் அமானிதத்தை ஏற்பதற்கு மறுத்தன. பூமியிடத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான், பூமி எவ்வளவு விரிந்து பறந்திருக்கக்கூடிய நிலப்பரப்பு, இந்த பூமியிடத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான், பூமியே அமானிதத்தை நீ ஏற்றுக்கொள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். பூமி மறுத்தது.
கடுமையான பாரம் கொண்ட மலைகளிடத்திலே அல்லாஹு தஆலா சொன்னான். இதுவெல்லாம் அல்லாஹுடைய படைப்புகளில் பிரம்மாண்டமானது. ஆகவே அல்லாஹு தஆலா இவைகளை குர்ஆனில் குறித்து காட்டி இவைகளிடமெல்லாம் நாம் அமானிதங்களை ஒப்படைப்பதற்காக வேண்டி சொன்னோம், அவைகள் அனைத்தும் அமானிதத்தை ஏற்பதற்கு மறுத்தது என்று அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, இன்னா அரதுனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்த் வல் ஜிபாலி ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான், நிச்சயமாக நாம் அமானிதத்தை வானங்களிடத்திலே, பூமியிடத்திலே, மலைகளிடத்திலே நாம் இதை சுமந்து கொள்ளுமாறு எடுத்து காட்டினோம். ஆனால் இதை சுமந்து கொள்வதிலிருந்து அவைகள் அனைத்தும் விலகி கொண்டன, மறுத்துவிட்டன. ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். சுமந்து கொண்ட மனிதன் இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, நிச்சயமாக மனிதன் அமானிதத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் பெரும் அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அமானிதத்தை மனிதன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவன் அதனுடைய தரத்தை, அதனுடைய வலுவை, அது எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு கடினமானது என்பதை அவன் விளங்காமல் இதை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அருள்மறை குர்ஆனை குறித்தும் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரஐதஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் ஹஷியத்தில்லாஹ், இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்திருந்தால் அல்லாஹுவின் பயத்தினால் அது பணிந்ததாக, தாழ்ந்ததாக ஆகி போய் அது பிளந்து விடக்கூடியதாக அதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று குர்ஆனை தந்த விஷயத்தையும் அமானிதத்தை தந்த விஷயத்தையும் அல்லாஹு தஆலா எடுத்து கூறுகிறான். மனிதன் அவன் பலகீனமானவன். மனிதனுக்கு இந்த அமானிதத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலா மனிதனை படைப்புகளிலேயே ஆக பலவீனமான படைப்பு என்று சொல்லுகிறான். குலிகல் இன்சானு லஈஃபா, மனிதன் பலகீனமானவன். படைப்புகளில் ஆக ஒரு சிறிய ஒரு படைப்பு தான். வானங்களை, பூமிகளை கவனித்து, மலைகளை, கடல்களை கவனித்து மனிதன் என்பவன் ஒரு அற்பமானவன், ஒரு சிறிய ஒரு படைப்பு. இந்த படைப்பு எதனால் இதனை சுமந்து கொண்டான் என்று நமக்கு சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உலகம், ஆகிரத் அனைத்திலும் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைப்பதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன? இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன். இந்த படைப்புகளை படைப்பதற்கு குன் ஆகு என்று சொன்னான், எல்லாம் உண்டாகிவிட்டது. படைப்புகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா படைப்பதற்கு குன் என்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு கட்டளை தான் அங்கு காரணமாக இருந்தது. ஆனால் மனிதனை படைத்தது அவ்வாறு அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. மனிதனை படைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா அவனை தன்னுடைய தனிப்பெரும் அருளால் படைத்ததாக அருள்மறையிலே சொல்கிறான். வலக்கது ஹலக்னாக்கும் சும்ம சவ்வர்னாக்கும் சும்ம குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் லம் யகும் மினஸ் சாஜிதீன். அல்லாஹு தஆலா மனிதர்களாகிய நம்மை அவன் படைத்தான். நமக்கு அவன்தான் உருவம் அமைத்தான். அதற்கு பின்பாக வானவர்களிடத்திலே சொன்னான், வானவர்களே, என்னுடைய சிறந்த படைப்பாகிய இந்த மனிதனுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அனைவரும் சஜிதா செய்தார்கள். இல்லா இப்லீஸ லம் யகும் மினஸ் சாஜிதீன், இப்லீஸ் மட்டும் சஜிதா செய்யவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
அல்லாஹு தஆலா வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, எனது ரூஹை இந்த மனிதனுக்கு ஊதினேன் என்று சிறப்பித்து மனிதனை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லாம் குன் ஆகுக என்ற சொல்லால் படைக்கப்பட்டது. மனிதனை தனது கரத்தினால் படித்ததாகவும் தனது ரூஹை அவனுக்கு ஊதியதாகவும் அல்லாஹு தஆலா சொல்லி அருள்மறை குர்ஆனிலே பறைசாற்றுகிறான். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹரி, கரையிலும் கடலிலும் ஆதமுடைய மக்களை நாம் சங்கையாக்கி வைத்தோம். வஹமல்நாஹும் ஃபில் பர்ரி வல் பஹரி, அவர்களை கடலிலும் திடலிலும் நாமே சுமந்து செல்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்திலே வஃபவ்வல்நாஹும் அலா கஸீரன் மிம்மன் ஹலக்னா தஃதீலா என்று அல்லாஹு தஆலா ஏராளமான சிறப்புகள் கொண்டவனாக மனிதனை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த சிறப்புகளில் மற்ற படைப்புகளிலிருந்து மனிதன் எதில் வேறுபடுகிறான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 6வது அறிவை தந்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். நல்லது கெட்டது எது என்பதை விளங்கி அதை உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் அதை சிந்திப்பதற்கும் அதன் மீது முயற்சிப்பதற்கும் அதன் மீது வெற்றி வாகை சூடுவதற்குமான ஆற்றல் மனிதனுக்கு நாம் தந்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, இந்த பாக்கியத்தை அல்லாஹுவினால் படைத்த அவனுடைய தனிப்பெரும் அருளால் அவனால் ரூஹு ஊதப்பட்ட மனிதன் இதை சுமந்து கொள்வதில் அவன் எடுத்துக்கொண்ட முயற்சி அது சரியானது என்பதை அல்லாஹு தஆலா எடுத்துக்காட்டி, ஆனால் இதை இந்த அறிவு கொடுக்கப்பட்டதற்கு பின்பாகவும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. ஆனால் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை சரியாக மனிதன் பயன்படுத்தாமல் விட்டு விடுவதின் காரணமாக மனிதன் இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அவன் அறிவு கெட்டவனாக முட்டானாக மடையனாக இருந்து கொண்டு இதை ஏற்றுக்கொண்டு அவன் தாழ்ந்து போய் விடுகிறான். அதனால் வலக்கது தரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்சி லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, நரகத்தில் தான் அதிகமான மனிதர்கள் நரகத்திற்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் எதை சிந்திக்க வேண்டுமோ அதை சிந்திக்காதவர்களாக, எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்காதவர்களாக, எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காதவர்களாக ஆனதின் காரணமாக உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் மிருகங்களை போன்று ஐந்தறிவுள்ள மிருகங்களை போன்று ஆகிவிடுகிறார்கள். பல்ஹும் அதல், பல கட்டங்களிலே அதை விடவும் கீழானவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய சிந்தனையை அறிவை சரியாக பயன்படுத்தாததின் காரணமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, பொதுவாக அமானத்து என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன? குர்ஆன் நமக்கு தெரியும். நமக்கு அல்லாஹு தஆலா 6666 வசனங்களை இந்த ரமதானுடைய மாதத்தில் லைலத்துல் கத்ருடைய இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தந்து 23 ஆண்டுகளாக சிறுக சிறுக அந்த வேதத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். அந்த வேதத்தை தந்த இந்த மாதத்திலே ஐம்புலன்களையும் அடக்கி நோன்பு நோற்று நான் அமானிதத்தை பேணுவதற்கு என்னை நான் தயார்படுத்திக் கொள்வேன் என்பதற்கு சான்றாகத்தான் நோன்பு நோட்டிருக்கிறோம். இந்த நோன்பு எதற்காக வேண்டி என்றால் அமானிதத்தை பாதுகாப்பதற்கு. இந்த நோன்பு எதற்கென்றால் அல்லாஹுடைய ஏவலுக்கு விலக்கல்களை சரியாக எடுத்து நடப்பதற்கு. அல்லாஹ் ஹலால் ஆகுமானது என்று ஒரு நீண்ட பட்டியலை தந்திருக்கிறான், ஹராம் ஆகாதது என்ற ஒரு நீண்ட பட்டியலை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இந்த பட்டியலை ஹலால் ஹராம்களை எடுத்து நடப்பதற்கு ஹலாலையே ஹராமாக்கி பழகுங்கள் என்பதுதான் நோன்பினுடைய கட்டளையாகும். ஹராமை எடுத்து செய்யாமல் இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும். சாப்பிட்றது ஹலாலான உணவு, நாம் உண்ணக்கூடிய ஹலாலான உணவு நமக்கு ஹராம் இல்லையே. நல்ல முறையில் பொருளீட்டி நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது நமக்கு ஹராம் இல்லையே. நாம் சாப்பிட்றது ஹலாலை தானே சாப்பிட்றோம். அந்த ஹலாலை நோன்பு நோற்பதின் மூலமாக நீங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து உங்களுடைய இச்சைகளை அடக்கி உங்களுடைய பார்வைகளை சரியாக்கி செவிப்புலன்களை சரியாக்கி சிந்தனைகளை சரியாக்கி கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நோன்பின் மூலமாக ஒரு அழகான பயிற்சியை தந்து இதன் மூலமாக அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். சரிங்க,
அமானிதம் அமானிதம் சொல்லுகிறார். என்னங்க அமானிதம் என்றால், அமானிதத்திலிருந்து விலகி கொண்டவர்கள், எனக்கு அமானிதம் என்பது அமானத் என்பது எதுவும் இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்குமே எல்லாவற்றையும் அமானிதமாக தந்திருக்கிறான். நமக்கு தந்திருக்கக்கூடிய கடமைகள் எல்லாம் அமானிதங்கள் தான். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், ரமலான் எல்லாம் அமானிதம். நம்முடைய ஆடை அணிகலன்கள் அமானிதம், நம்முடைய மனைவி மக்கள் அமானிதம், நாம் ஈட்டக்கூடிய பொருளாதாரம் அமானிதம், நாம் வகிக்கக்கூடிய பதவிகள் அமானிதம். இப்படியாக எதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ் நிஅமத்தாக தந்திருக்கிறானோ, அருள் பாக்கியங்களாக தந்திருக்கிறானோ, எல்லாம் அமானிதங்கள் தான். இந்த அமானிதங்களிலிருந்து யாரும் வெளியே சென்று விட முடியாது. எல்லா மனிதர்களும் அமானிதத்திற்குள் சிக்கியவர்கள் தான், அமானிதத்திற்குரியவர்கள் தான், பொறுப்பாளர்கள் தான். அவரவர்களுடைய பொறுப்பை குறித்து அவர்கள் வினவப்படுவார்கள் என்ற அந்த பயங்கரமான ஒரு கேள்வி கணக்கூடிய அந்த நாள் இருக்கிறதே, அந்த நாளுக்கு நம்மை சரியாக தயார் செய்து கொள்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா 6வது அறிவை தந்தான். ஆனால் இது விஷயத்தில் மனிதர்கள் மிகவும் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பொதுவாக நமக்கு கஃபலத், மறதி என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதே போன்று ஹவா, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் ஹவாவை, பேராசையை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய தவறான ஆசைகளை தவிர்த்து கொண்டார்களோ அவர்கள் ஒதுங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த ஹவா மனிதனை வழிகெடுக்கிறது. இதை தாண்டி ஷைத்தான் மனிதனை வழிகெடுக்கிறான். இவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய ஆசைகளின் மூலமாக மனிதன் வழிகெட்டு போய்விடுகிறான். இப்படியான பலவித தாக்குதல்களுக்கு உரியவனாக மனிதன் இருக்கிறான். இந்த பலவித தாக்குதல்களில் இருந்து ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரே மாதிரிலாம் தரலங்க. அருள் பாக்கியங்கள் என்பது அறிவிலே கூடுதல் குறைவு இருக்கிறதா இல்லையா? சிலர் 100 மார்க் வாங்குறவங்க இருக்கிறாங்க, 80 மார்க் வாங்குற ஆள் இருக்கிறாங்க, 35 மார்க் வாங்குற ஆள் இருக்கிறாங்க, ஃபெயில் ஆகிற ஆள் இருக்கிறாங்க. இது மனிதனுடைய அறிவு. அதே போன்று மனிதனுடைய அழகை எடுத்துக்கொண்டால் அழகிலும் அல்லாஹு தஆலா பல்வேறு படித்தரங்களை வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையின் தரத்திலே பல்வேறு படித்தரங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அல்லாஹு தஆலா தரவில்லை. ஆனால் மனிதன் தனக்கு தந்திருக்கக்கூடிய தாழ்வான நிலையை கொண்டு மனிதன் பல நேரங்களிலே அங்கலாய்க்கிறான். நான் எப்படி இந்த உலகத்தில் ஜெயித்து வாழ்வது என்று மனிதன் அங்கலாய்க்கிறான். ஆனால் இவனுடைய இந்த அங்கலாய்ப்புகள் எல்லாம் மற்றவர்களை கவனிக்கும் பொழுது அது அவனுக்கு ஈஸியானது, சரியானது என்று அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் உருவத்தில் பார்ப்பதற்கு அழகின்மையானவர்கள், அழகில் குறைந்தவர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த அழகு குறைந்தவர்களை சொர்க்கத்தின் தலைவராக, சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு முன்பாக மிஅராஜில் பயணிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக அவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கினான். கஅபத்துல்லாவில் முதலாக பாங்கு சொல்லும் பாக்கியத்தை தந்தான். உலகமெல்லாம் இன்று யாரெல்லாம் பாங்கு சொல்கிறார்களோ அவர்களுக்கு அப்துல்லா என்றும் அப்துல் காதர் என்றும் பெயர் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஒரு துணை பெயர் இருக்கிறது. அது என்ன? பிலால். அந்த பிலால் என்ற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தந்திருந்த அந்த இனிமையான அந்த குரலை கொண்டு அவர்கள் அந்த குரலை அல்லாஹ்விற்கு சரியாக பயன்படுத்தியதின் காரணமாக அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்று அமானித பாதுகாப்பிற்கு ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஒரு முன்னுதாரணமாக நமக்கு வரலாற்றிலே சொல்லித் தரப்படுகிறது. இது மாதிரி அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் பாக்கியங்களை சரியாக நிறைவேற்றினால் நாம் அமானித பாதுகாப்பாளர்களாக ஆவோம். அல்லாஹு தஆலா பெரும் பாக்கியமாக இந்த ஜும்மாவுடைய பாக்கியத்தை, இந்த புனிதமிகு பாங்காங் நகரத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை, பொருள் தேட வந்த இடத்திலே அருள் தேடக்கூடிய ஒரு அருமையான சூழலை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். இதன் மூலமாக அமானித பாதுகாப்பாளர்களாக நாம் விளங்குவதற்கு வல்ல ரஹ்மான் நற்தௌஃபீக் தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் தராவீஹ் தொழுகைக்கு பின்பாக தொடரும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.